जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசருக்கு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடியது வார ராசி பலன்கள்ல எப்படி இருக்கும். இந்த ஆடி மாசம், இப்ப ஆடி மாசம் பிறந்தாச்சு, இந்த ஆடி மாத ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாசம்னாலே எல்லா நாளுமே நமக்கு சுபமான நாட்கள் தான். மங்களகரமான வாரம், செவ்வாய்க்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாமே விசேஷமானது. அதே போல ஆடி மாசத்துல ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆடி சம்பந்தப்பட்டது அம்பாள் பரிபூரணமா யார் யாருக்கெல்லாம் அம்பாள் குலதெய்வமோ அவங்களுக்கெல்லாம் நின்று பேசக்கூடிய அளவிற்கு அந்த யோகமும் அந்த அமைப்பும் அந்த பிரசித்தியும் உள்ளது இந்த ஆடி மாதம். அம்பாள்லாம் குலதெய்வமா இருக்கு, எல்லை தெய்வம் முத்துமாரியம்மன் எவ்வளவு இந்த வாரத்துல கூழ் ஊத்துறதுல இருந்து இனிமேல் பார்த்தீங்கன்னா களகட்டும் நாளையில இருந்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இது. அப்ப இந்த வார ராசி பலன் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு நமக்கு என்ன அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், நம்மளுடைய மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், நம்மளுடைய திருமண விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் நமக்கு நடக்கும், நமக்கு எந்த இடத்துல எதிரிகள் இருப்பாங்க, எந்த இடத்துல நமக்கு சாதகமா இருக்கு, எந்த இடத்துல பாதகமா இருக்கு, வேலை இருக்குமா, வேலை போயிடுமா, நிறைய விஷயங்கள் இந்த வாரத்துல நமக்கு என்ன நடக்கும், இந்த வாரத்துக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் இந்த வார ராசி பலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். வாங்க. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு? அதாவது பொதுவாகவே கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி. ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு இட பிரச்சனை வரலாம். இடம் சம்பந்தமான, லேண்டு சம்பந்தமான, சொத்து சம்பந்தமான, வீடு, இப்போ இடம் இருக்கு, ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு பாக பிரிவினை சொல்றா இல்லையா, அந்த மாதிரி தேவையில்லாத சில இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தேவையில்லாத விமர்சனங்களை மனசுக்குள்ள கொண்டு போய் ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. ஸோ என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துல ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வேலையெல்லாம் ஓரளவுக்கு தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கான வாய்ப்புகள், சில விஷயங்கள்ல நல்லபடியா போகக்கூடிய யோகங்கள் அமைப்புகள்லாம் இருக்கு. அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அரசாங்க உத்தியோகத்திலே இருப்பவர்கள் ரிஷபராசியில நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலை வரலாம். ரெண்டாவது, விழிப்புணர்வோடு வேலை செய்யுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2026 இந்த வார ராசி பலன்ல ரிஷபராசிக்கு அரசாங்கத்தினால் பிரச்சனைகள் நிறைய வரும். அரசாங்கத்தினால், அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தவறினால் அரசாங்கத்தில் உங்களை கூப்பிட்டு கண்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். ஏன் சஸ்பெண்ட் பண்ணலாம், ஏன் இல்லைன்னா வேலையை விட்டு நிறுத்தலாம். ஸோ எதுக்கு வேணாலும் அதிகாரம் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு. நயவஞ்சகத்துல மாட்டிக்காதீங்க, அவ்வளவுதான். நயவஞ்சகத்துல மாட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு சொல்றவங்க எல்லாம் உங்க கூட வரப்போறது கிடையாது. அதனால என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு யோசிச்சு பண்ணுங்க. வேலை விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. உங்கள் அமைதியை பலவீனமாக நினைத்து சிலர் சூழ்ச்சி செய்ய முயற்சிக்கலாம். உங்களுடைய பலவீனத்தை சில பேர் பலமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் சொல்லாத வார்த்தையை கூட விளக்கம் கேட்டு நிலை உருவாகலாம். இப்போ ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க, செய்யாத தப்புக்கு போய் விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல சக ஊழியர்கள் பிரச்சனை தலையிட்டால் வீண் பழி உங்களை தேடி வரும். தேவையில்லாத விஷயத்துல நீங்க பண்ணிக்காதீங்க. என்ன பண்ணணும்ன்றத பார்த்துப்பேன். எதிர்பாராத செலவு சேமிப்பை குறைக்கலாம். ஸோ எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். அதே போல சேமிப்பு இருந்துன்னு சொன்னா சேமிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். நம்பிக்கை வைத்து கொடுத்த பணம் திரும்பி வர தாமதமாகலாம். அதிக லாபம் என்ற ஆசை காட்டும் முதலீடுகளை தவிர்க்கவும். உறவினர்களுக்காக ஜாமீன் அல்லது உத்தரவாதம் கொடுக்க வேண்டாம். குடும்பத்துல கூட அதாவது குடும்பத்துல பேசும்போது கூட கொஞ்சம் பார்த்து பேசணும். விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா காம்ப்ரமைஸா போறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு இருக்கு. சில பேருக்கு கூடி வரத்துக்கான கிட்ட முடியறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். பிடிவாதமாக பேசும் ஒரு வார்த்தை வீட்டில் சண்டை மோதல் ஏற்படும். பிடிவாதமா பேசாதீங்க. உங்களோட கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிடிவாதமா பேசாதீங்க. விட்டு கொடுத்து போங்க. நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்து போறதுல நல்லது. வெளிநபர்கள் பேச்சை நம்பி குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்க வேண்டாம். வெளியில 1000 பேர் 1000 தேவையில்லாத விஷயங்கள் பேசுவாங்க. அது குடும்பத்துல பேசி அது குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம குடும்பத்துல நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் நமக்கு இருந்தால் போதுமானது. மறைத்து வைத்த விஷயங்கள் வெளிப்படக்கூடிய சூழல் உருவாகலாம். நேர்மையாக இருப்பது நல்லது. சில நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம். ஸோ எதுக்கு சொல்றேன்னா, மறைத்து வைத்த விஷயங்கள், அதாவது உங்களுக்கு தெரியாம
தெரியாம இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரக்கூடியான சூழ்நிலைகள், வாக்குறுதிகளை யோசித்து கொடுங்கள். ஸோ என்ன செய்யணும், என்ன பண்ணணுங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கிறேன். வண்டி ஓட்டும் போது மொபைல் யூஸ் பண்றது, என்னென்ன பண்ணணும், இஎம்ஐ, ஸோ அடுத்தடுத்து சில பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதுலெல்லாம் என்னென்ன செய்யணுங்கிறத பார்த்துக்கணும். மன அழுத்தம் காரணமாக தூக்கம் குறையலாம். நேரம் தவறாமல் கரெக்டாக சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கரெக்டாக இருங்க. கழுத்து, தோள்பட்டை, தொண்டை தொடர்பான தொந்தரவுகளில் கவனம் தேவை. ஸோ இதெல்லாம் வரும். ஸோ வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. அதே போல அம்பாள் வழிபாடு, அம்பாள் மகாலட்சுமி சன்னதி இருந்ததுன்னா மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றுங்க. அம்பாள் சன்னதி இருந்ததுன்னா அம்பாள் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்ச கீழே வாடை இலையிட்டு, வாடை இலையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மஞ்சள் அக்ஷதை போட்டு விளக்கேற்றினீங்க அப்படின்னு சொன்னா இந்த வார ராசி பலன்ல இவங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் இன்னும் சிறப்பாக உங்களுடைய ரிஷபராசி பொறுத்தளவுக்கு இருக்கும். கூடியமான வரையில சூழ்ச்சிகளில் மாட்டாதீர்கள். எதுல சூழ்ச்சியில மாட்டக்கூடாது. மாட்டாம இருந்தீங்கன்னு சொன்னா சிறப்பு. சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன்ல பொது பலன்கள் மட்டுமே. உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி, லக்னப்படி, ராசிப்படி, தசாபுக்திப்படி சில விஷயங்கள் மாறும் பொழுது உங்களுடைய சில பலன்களும் மாறும். இப்போ நான் பொதுவான ராசி பலன்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதுவே சில பேருக்கு 90% அப்படியே அதுவே பலிதமாகும். சாமி நீங்க சொன்னது அப்படியே பழிக்கிறது. உண்மையிலேயே நான் பெருமைக்காக சொல்லலை. உண்மையிலேயே இந்த நெக்ஸ்ட் ஜென்ல பார்க்குறவங்க வாரம் நான் உங்களோட சில விஷயங்கள் பார்க்குறேன். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் எனக்கே நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கரெக்டாக இருக்குது சுவாமி, எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சந்தோஷம். உங்களுக்கு மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, அல்லது உங்களுக்கு ஒரு திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு, ஒரு ராசி கற்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு வாஸ்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு பிசினஸ்க்கு நேம் வைக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிரச்சனம் பார்க்கறதுக்கு, தாம்பூல பிரச்சனம், தீபமங்கல பிரச்சனம், அஷ்டமங்கல பிரச்சனம், தற்கால பிரச்சனம், இந்த மாதிரி பிரச்சனங்கள் பார்க்கறது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா குருஜிக்கு டைரக்டாக ஒரு ஃபோன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி, சுவாமி நான் இது கேட்கணும்னு நினைக்கிறேன், ஒரு கேள்வி ஒரு பதில், அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன்.